என்ன எதுவும் பேசாமல் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? சரி, முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். என்ன யோசிச்சுக்கிட்டுனா எதை வரைகிறது? இது ஒரு பெரிய ஒரு கேள்வி. இது ஆக்சுவலாக நீங்கள் என்ன வரைகிறது? வரைய தெரியும், வரைகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன வரைகிறது? சப்ஜெக்ட் யூனோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எது வேணாலும் உங்களை பாதிச்சிருக்கும், அல்லது உங்களை ம், ஒரு எது வேணாலும் இருக்கலாம். அது ஆக்சுவலாக அதை அப்போ தான் உங்களை அது ஒரு 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 பாதிச்சுன்னா தான் நீங்கள் அதை வரைய முடியும். இல்லாட்டி இல்லாட்டி இல்லை, இப்போ யாருக்கோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வரைகிறோம் ஆஸ் எ கமிஷன் ஒர்க்கு அந்த மாதிரினாக்கா ஓகே. அதர் தென் தட், ஆஸ் எ ப்ரொஃபஷ்னல் பெயிண்டர், இப்போ அதாவது முழு இன்வால்மெண்ட்டோட வென் யூ வாண்டட் டு பெயிண்ட் சம்திங் ஃப்ரம் இன்சைட் இட் கம்ஸ். அது உங்களை அது பாதித்த ஒரு விஷயமா இருந்தால் தான் வரைய முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட நண்பர் மிகச்சிறந்த ஓவியர் வில்லேஜ் மூக்கையா நாங்கள் வில்லேஜ் மூக்கையான்னு அவர் வச்சுக்கிட்டார். என்ன வேற ஒரு மூக்கையா இருந்தார், அதனால் காலேஜில் சென்னையில். அவர் வேற ஏதோ வரைஞ்சார் ஆக்சுவலாக. அவர் ஹீஸ் ஃப்ரம் எ வில்லேஜ் ஒன்லி, பட் he did so many watercolor earlier, ஃபிஷ் அது என்னமோ அவர் ஊரில் பார்த்து வரைஞ்சிட்டு ஃபைனலாக அந்த தஞ்சாவூர் பெரிய நந்தியை பார்த்துட்டு, பிரகதீஸ்வரர் டெம்பிளில் இருக்கும் அந்த நந்தி, அதை பார்த்துட்டு அந்த நந்தியை அப்படியே ஒரு மாதிரி புல்லாக இது பண்ணிட்டார். அந்த கொண்டை, அந்த பெரிய இது அப்படியே ஒரு ஹியூஜ் அந்த இதை, அதுவும் எப்படின்னாக்கா அப்படியே மேலே மேலே கோடு போட்டு அப்படியே ட்ராயிங் மாதிரியே போட்டுட்டு, மேபி earlier he started in charcoal, but later with acrylic and this, and that too he did one work in Delhi camp, Easel Stories camp, last year I think. Huge one. Huge one means I saw that, I really surprised. Immediately I called him to congratulate. ஸோ அந்த மாதிரி அவர் எப்படி பாதிச்சிருப்பாங்களேன், அந்த மாதிரி தான். இப்போ அதே மாதிரி ஓவியர் ஞானா, இது ஞானாவோட பெயிண்டிங் தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பசு மாடு மேலே கிருஷ்ணன் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இது கோல்டன் ஃப்ளூட். இது என்னோட கலெக்ஷன். லாஸ்ட் இயர் ஐ பாட் ஃப்ரம் ஆர்ட் வேர்ல்டு சென்னை. இப்போ இவருது எப்படின்னா, இதுதான் நிறையா இருக்கும். கவ் சீரீஸ் தான். அதாவது ஸ்கல்ப்சராக இருக்கட்டும், இது இருக்கட்டும். ஏன்னா அவர் நேட்டிவ் நவ் ஹீ செட்டில்ட் இன் சிங்கப்பூர் வித் ஹிஸ் ஃபேமிலி, அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் நெய்வேலி, தமிழ்நாடு. ஸோ அவங்க வீட்டில் நிறையா பசுமாடு தான் நிறையா இருக்கும். அவங்க அம்மா அதை மெயின்டைன் பண்ணுறது அது இது. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு மதர் மாதிரி தான் அப்படின்ட்டு. அவர் மதர் கவ் அப்படிங்கிறார் அவர். அதாவது அவ்வளவு அந்த கவ் மேலே அவருக்கு ஒரு லவ், ஆக்சுவலாக லவ் டு கவ் மாதிரி தான். ஸோ அந்த சப்ஜெக்டு, அதுவும் லாஸ்ட் இயர் நான் ஐ திங்க் எஸ் 2019 earlier January or something like that, I was in Singapore. அப்போ he is having his own gallery, but there is other gallery எக்ஸிபிட்டிங் 2-man ஷோ அண்ட் ஒன் இஸ் ஞானா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் by 2 மீட்டர் அப்படி ஒரு பெரிய ஹியூஜ் கவ். அதை பார்த்துட்டு நான் மிரண்டுட்டேன். நான் அங்கேயே அந்த கவ், அந்த 2 பேர் நிற்பாங்க, அந்த ஒரு மாதிரி தட் கம்போசிஷன், இட் வாஸ் ஸோ நைஸ். அப்படி தான் சப்ஜெக்டு. நீங்கள் உங்களுக்கு எந்த ஒன்று டீப்பாக போயிடுச்சோ, இப்போ நான் கூட நீங்கள் பார்த்துருக்கேன் என்னோட இதில் நிறையா கேர்ள் சீரீஸ் தான் இருக்கும். பிகாஸ் when I lost my daughter when she was 9 years old. அப்போ நான் இப்போ அது எனக்கு மனசு பூரா இருக்குது. அப்போ அது எனக்கு with love, and now whenever I do a she series,
maybe with the two sisters, or she is a violinist, or even the sculpture, or a meditating girl like this sculpture, a meditating she. இது எல்லாமே வந்து எனக்கு மை டாட்டர் only inspires. ஸோ அது எனக்கு வந்து ஆத்மார்த்தமாக என்னால் அதை ஒர்க் பண்ண முடியுது. ஐ வில் நெவர் கெட் டயர்ட், ஆர் ஐ வில் நெவர் கெட் போர்ட், ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் வென் யூ டேக், தென் த திங்ஸ் வில் பி வெரி நைஸ். இன்னொன்று என்னென்னா, இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும். எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட், two things are very important. One is skill, another one is creativity. ஸ்கில்னா இந்த தொழில் நேர்த்தி, க்ரியேட்டிவிட்டினா என்ன சொல்லலாம், கற்பனை வளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ரெண்டு சேர்ந்தாதான் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து முழுமையாக இருக்கும், ஒரு உண்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். இது ரெண்டும் சேரலைன்னாக்கா, இப்போ சில பேர் வந்து ஸ்கில்டாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்கில் வந்து நம்ம காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் we can learn through some masters, training, or you yourself practice more. சித்திரமும் கைப்பழக்கம், அது மாதிரி தான். ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்கில் யூ கேன் கெயின். பட் க்ரியேட்டிவிட்டி அது உங்ககிட்டே தான் வரணும். க்ரியேட்டிவிட்டி இப்போ வெறும் ஸ்கில் வச்சுக்கிட்டு யூ கான்ட் டூ பிக் திங்ஸ். க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா, ஏன்னா க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் அதை அந்த ஸ்கில்லை காமிச்சு நீங்கள் வந்து ஒரு பெரிய இதை படைக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, விகாஷ் பட்டாச்சார்ஜின்னு பெங்கால் ஆர்டிஸ்ட்டு, ஹீ இஸ் நோ மோர். ஹி வாஸ் கல்கட்டா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் லெக்சரர். ஹி வாஸ் அவரோட ஒரு டெத்லெஸ் ஆன்டிக் அந்த படம். அதாவது என்னென்னா, ஒரு கட்டிலில் காளி, கல்கத்தா வந்து காளி கோயில் இருக்கும், காளி ரொம்ப ஃபேமஸ் இல்லை கல்கத்தா காளி. அதுக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படியே படுத்திருக்கும் அந்த காளி. அந்த 3 அர்ச்சகர்கள் வந்து அப்படியே சோகமாக உட்காந்துருப்பாங்க அந்த கட்டில்கிட்ட. என்ன ஒரு, அதாவது இது வந்து அப்படி ஒரு சூப்பர் ரியலிஸ்டிக்கில் இருக்கும் இந்த படம். நீங்கள் வந்து இது கூகுளில் பார்க்கலாம், டெத்லெஸ் ஆன்டிக் பை விகாஷ் பட்டாச்சார்ஜி. ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, உண்மையிலே காளிக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கோம். நம்ம வருத்தப்பட ஆரம்பிச்சிருவோம். நம்மளும் அந்த 3 பேரோட நம்மளும் சேர்ந்து உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு வி வில் ஃபீல் தட். அந்த அதுதான் வந்து இது மாதிரி ஒரு நிறைய படம் இருக்கும். நான் another one, again when I visited Tate Modern London, அங்கே அப்போ வந்து டேட் மாடர்னில் வந்து இட் வாஸ் Turner Prize award display was there. Earlier award winners' works also displayed there. You will be surprised to see the exhibition. There is a big queue. ஏன்னா அந்த தேம்ஸ் ரிவர் பக்கத்தில் தான் அந்த டேட் மாடர்ன் கேலரி வந்து இருக்கும். பெரிய கியூ. நான் அது ஆர்ட் எக்ஸிபிஷன் பார்க்க கியூ அப்படின்ட்டு அது ஐ வாஸ் இன் த கியூ. தென் ஐ வாஸ் கோயிங் டு த திஸ் ஒன் அண்ட் ஐ சா. அந்த டைமில் வந்து அவார்ட் வின்னிங் ஒர்க்ஸ் வந்து ட்ரேசி எமினோட ஒரு பெட், அதாவது இட் இஸ் அன் இன்ஸ்டாலேஷன். பிகாஸ் ட்ரேசி எமின் வாஸ் ரேப்டு வென் ஷி வாஸ் வெரி யங் கேர்ள். அவங்களோட ரெஸ்டாரண்ட், அவங்க அப்பா ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. அப்படி அதனால ஷி வாஸ் மென்டலி அஃபெக்டட். அப்போ அதனால் அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு இதில் தான் இருக்கும். அது மாதிரி தான் ஒரு அவளோட பெட்டு, அதுதான் சப்ஜெக்டு. சிகரெட்டு ஒரு பக்கம் ஸ்மோக் பண்ண சிகரெட் ஃபுல்லாக ஒரு இதில் அப்படி இருக்கும், அந்த மாதிரி. அப்புறம் காண்டம் ஊவி போட்டது அங்கே இருக்கும். அவளோட ட்ரெஸ்ஸு கழட்டி போட்டது இருக்கும். அவளோட பேண்ட்டி கழட்டி ஒரு பக்கம் போட்டுப்பா. ஒரு மாதிரி இட்ஸ் ஆக்சுவலி இட் லுக்ஸ் வெரி ஆக்வர்டு, பட் இட் இஸ் ஸோ ஒரு மாதிரி நம்மளை வந்து அப்படி ஒரு டச் பண்ணணும். ஏன்னா அவளோட இதை படிக்கும்போது யூ வில் நோ. எனிவே தட் வாஸ் த அவார்ட் வின்னிங் எக்ஸிபிட் தட் டைம். பட் ப்ரீவியஸ் அவார்ட் வின்னிங் ஒன்று இருந்தது அங்கே. கிறிஸ் ஓஃப்லி, நீங்கள் பார்க்கலாம் இதில் கூட. கிறிஸ் ஓஃப்லி அவரோட நோ உமன் நோ க்ரை, அதான் பெயிண்டிங். ஒரு பெரிய ஹெட்டு. அது ஆக்சுவலாக இட் வாஸ் எ ஃபேமஸ் சம் ஆஃப்ரிக்கன் சிங்கரோட ஒரு ஃபேமஸ் சாங் தான், நோ உமன் நோ க்ரை. அது ஒரு போர்ட்ரேட்டு, அப்படியே கண்ணீர் துளி அப்படி வந்திருக்கும். ஹியூஜ் சைஸ். ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 5 8 அந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்கும். தெர் வாஸ் ஒன் மோர் ஒர்க். அதோட 2-3 ஒர்க்கு இட் வாஸ் தேர். தீஸ் ஆர் ஆல் நம்ம சில ஒர்க்கை பார்த்து ஷாக் ஆகும்ல.
அந்த மாதிரி ஒர்க்கு தான் அது. சி, அதாவது சப்ஜெக்ட் தே ஆர் டேக்கிங் ஃப்ரம் வேர் வேர் யூனோ தீஸ் ஆர் ஆல் த சப்ஜெக்ட். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இது சொல்லலாம். அது மாதிரி ஒரு ஒர்க் வந்து இவரோடது ஏன்னா வின்னர்ஸ் போஸ்தமஸ், அதுவும் நேஷ்னல் அவார்டு வாங்கின படம் தான். ஐ ஃபர்காட் இஸ் நேம், எனிவே ஐ வில் டெல் யூ. அது வந்து 3 அப்படி ஹெட் அப்படி வர மாதிரி இருக்கும். இட் வாஸ் த நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஒர்க் அண்ட் இட் கேம் டு பெங்களூர். அந்த அந்த ஷோ வந்து எக்ஸிபிட்டட் இன் வெங்கடபாட் கேலரி. அப்போ நான் என்ட்ரானோடனே ஃப்ரண்ட்டில் அந்த ஒர்க் இருக்குது. நான் முன்னாலே அந்த கேட்லாக் பார்த்துட்டோம், அவார்டு கேட்லாக் பார்த்துட்டோம். ஸ்ட்ரெயிட் லஞ்ச் டைம் இட் வாஸ், யூனோ, பிகாஸ் அவர் விஸ்வேஸ்வரய்யா மியூசியம் வாஸ் நெக்ஸ்ட் டு தட். ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர். நானும் சலபதியும் போகிறோம். போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அது இருந்தோன்னே அங்கே போயிட்டோம். ரமேஷ்வர் ப்ரூட்டா, ஓகே, எஸ், ப்ரூட்டாஸ் ஒர்க், ரமேஷ்வர் ப்ரூட்டா, நீங்கள் கூட பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒர்க்குக்கிட்ட போயிட்டேன். ½ அன் ஹவர் லஞ்ச் டைமு. அந்த ½ அன் ஹவர் அங்கேயே நின்று அதை பார்த்துட்டு சைடில் 2 பக்கம் பார்க்கவே இல்லை. நான் 2 பக்கமும் அதர் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஈவன் ஆதிமூலம் வாஸ் அவார்ட் வின்னர் தட் டைம், ஒரு அப்டாக்ட். திரும்பி நேராக நான் வந்துட்டேன் ஹீரோ. நைட்டு பூரா எனக்கு அந்த ஒர்க்கு மனசில். எகெயின் நெக்ஸ்ட் டே லஞ்ச் டைம் ஐ வென்ட் டு சி த அதர் ஒர்க்ஸ். அந்த மாதிரி ஒரு யூனோ நம்மளை சில ஒர்க்கு வந்து ரொம்ப பாதிச்சிடும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சில ஒர்க்கு. அதேமாரி இப்போ ப்ரெசண்ட், நான் எப்போவுமே சொல்லுவேன், இஸ் அ ப்ரெசன்ட் இம்ப்ரெஷனிஸ்ட்னே சொல்லுவேன் அவரை. ஹீ லிவ்ஸ் இன் பெங்களூர், ஜேஎம்எஸ் மணி. அவர் பேரும் ஜேஎம் சுப்பிரமணி தான், பட் அவர் ஜேஎம்எஸ் மணின்னு பாப்புலர் ஆகிட்டார். ஒருவேளை அவர் சுப்பிரமணியாக இருந்தால் இந்த சுப்பிரமணி வந்திருக்க முடியுமா என்னன்னு தெரியாது. எனிவே, ஹீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். அப்போ நாங்கள் வந்து வெனவர் வி கோ எனி ஆர்ட் கேம்ப் டுகெதர், நான் என்னோடய ஒர்க் எப்படி இருக்கும், நான் எப்போவுமே அவர் பக்கத்தில் தான் நான் யூனோ ஐ வில் பி சிட்டிங். வென் ஹீ ஸ்டார்ட்ஸ் ஐ வில் ஸ்டாப் மை ஒர்க் அண்ட் ஐ வில் பி சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம் அண்ட் வாட்ச். பிகாஸ் very fast, simple drawing he makes, any size canvas, big size also. Directly he will take the colors, you know, with the thick brush. Directly he will paint, you know, இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி ஒரு சரன்னு ஒரு 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 ஸ்ட்ரோக் தான். யூனோ இட் இஸ் சச் அன் அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட். ஈ வில் சி மீ அண்ட் மணி எப்படி வருது, நல்லா இருக்கு மணி, லைக் தட். யூனோ ஐ வில் இன் பிட்வீன் யூனோ கமெண்ட்ஸ். ஃபைனலி வில் நல்லா வந்துருச்சு, கழுத்து போட்டுடலாமா, போட்டுடுங்க, அவ்வளோதான். யூனோ சி அட் இஸ் ஸ்ட்ரோக். இப்போ இருக்கிற சென்னை ஆர்டிஸ்ட் அந்த ஸ்ரீகுமரன், அவர் ஏதோ பண்ணுறாரு. பட் அந்த புத்தா சீரீஸ் ஒரு தடவை பண்ணியிருக்காரு அவர். ஈவன் டுடே மார்னிங் ஆல்சோ ஹி போஸ்டட், யூனோ ஹி வாஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த புத்தா. அதாவது புத்த ஜாதக கதைகள்னு நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த புத்தா ரிலேட்டட் ஸ்டோரிஸ், சின்ன சின்ன ஃபிகர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு முன்னால் அவர் அதாவது ஒரு பெரிய ஃபிகர் இருக்கும், ஒரு இது இருக்கும். இட்ஸ் ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் ஹி வாஸ் ட்ரைங் சம் அதர் திங். தென் ஐ டோல்ட் ஹிம், ஐ இன்சிஸ்ட் தட் திஸ் இஸ் யுவர் சப்ஜெக்ட், ஸோ ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ். அந்த மாதிரி சொன்னேன். மிக மிக முக்கியமான ஒரு ஓவியர். அதாவது அவர் எப்படின்னா, சொந்த ஊர் கும்பகோணம் காலேஜில் படித்தார். கும்பகோணம் காலேஜிலே வாத்தியாராக வந்தார். கும்பகோணம் காலேஜிலே பிரின்ஸிபாலாக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு சமீபத்தில், மீன்ஸ் 2 இயர்ஸ் முன்னால் நினைக்கிறேன். அதாவது அவருக்கு வந்து எல்லாமே சப்ஜெக்ட் தான். இஃப் யூ டேக், அதே மாதிரி எல்லா மீடியமும் அவருக்கு வந்து யூனோ எவ்ரி மீடியம் யூனோ இட் இஸ் இன் ஹிஸ் கண்ட்ரோல். அந்த மாதிரி தான். நான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் சேர்ந்துருக்காரு. மேபி ஆஃப்டர் 5 இயர்ஸ் இருக்கலாம். அவர் வந்து புரிஞ்சிருப்போம் உங்களுக்கு, மனோகர். அதாவது மனோகர் வந்து நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு ஓவியர். ஏன்னா அவர் படிச்சுட்டு அவர் வாத்தியாராக இருக்கும்போது அதெல்லாம் வந்து நான் இங்கே இல்லை, நான் வந்து சவுதியில் இருக்கேன். ஐ யூஸ் டு சி த மேகசின்ஸ். சில மேகசினுக்கெலாம் அவர் வந்து வரைவார். யுகபாரதியோட ஒரு தொடருக்கு வந்து அவர் வரைஞ்ச எல்லாமே ஒவ்வொரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லவே முடியாது. அதை இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஈச் ஒன். ப்ளஸ் எவ்ரி மீடியம் யூனோ ஹி யூஸ்டு. அப்போ அதில் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. கிரே பேக்ரவுண்டில் ஒரு ட்ராயிங் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ரோக்ஸ் வச்சுருப்பார். அதாவது அதை நான் மறுபடி ஞாபகப்படுத்தி சொன்னேன் அவர்கிட்ட. இட் வாஸ் ஸோ நைஸ். அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் மனோகர். அதே மாதிரி மனோகர் வந்து அவர் வரைஞ்சதை நான் நேராக பார்த்தது வந்து
அந்த இபா கேலரி சென்னை, அவங்க அனுராதா, அவங்க ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க கும்பகோணத்தில். கும்பகோணம் காலேஜ்லேயே நடக்குது அந்த கேம்ப்பு. அதில் வந்து மறைந்த அண்ணன் வீரசந்தானம், அல்ஃபன்சோ மாஸ்டர், வித்யாசங்கர் ஸ்தபதி மாஸ்டர், நான், அதாவது மிகச்சிறந்த ஓவியர் எமது எமது நண்பர் செழியன், அப்புறம் திருச்சியே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கிற என்னோட மிக அருமையான ஒரு ஓவியர் ரவி லக்ஸ். ரவி, அதாவது ரவியை சொல்லணுன்னாக்கா, ரவியோட ஸ்டூடெண்ட்ஸ், அவர் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆர்ட் மாஸ்டராக. அந்த எவ்ரி இயர் வந்து இதில் டெல்லியில் வந்து ஒரு நேஷ்னல் மீட் ஒன்று நடக்கும். அதில் இவங்க ஸ்டூடெண்ட்டு தான் வந்து வின் பண்ணிட்டு வருவாங்க. ஈவன் த டாப் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தே யூஸ் டு வின். அந்த மாதிரி ஒரு ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அ குட் பெயிண்டர் அண்ட் ஹீ இஸ் டீச்சிங் வெரி குட். அந்த மாதிரி ஒரு ரவி. நாங்கள் எல்லாம் தான் அந்த கேம்பில் கலந்துக்கிட்டோம். அப்போ அவர் பிரின்ஸிபலாக இருக்கார், மனோகர் பிரின்ஸிபல். அப்போ அவர் ரூமுக்கு போனாக்கா நிறையா பேப்பர் அப்படி அடுக்கியிருக்கு, எல்லாம் வரைஞ்சது. அவர் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இல்லைண்ணே அது சும்மா இருக்கும்போது நான் பாட்டு வரைஞ்சிட்டு தான் இருப்பேன், என்ன பிரின்ஸிபல்னாக்கா என்ன இதுதானே மெயின் அப்படின்ட்டு. அதாவது அந்த வேலை ஒன்று இருக்குது, அதை தாண்டி ஹீ இஸ் லிவிங் ஏ பெயிண்டர் தான். அப்போ அங்கே எங்களுக்கு ஒரு ஈவினிங் வந்து ஒரு நாதஸ்வர கச்சேரி வச்சுருந்தாங்க அந்த ஹாலில், காலேஜ்லேயே. அப்போ நாங்கள் எல்லாம் இருக்கோம். இவரும் உட்காந்துருக்காரு, நான் ஒரு பக்கத்தில் தான் இருக்கேன். நோட் இது பசங்களாம் உட்காந்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க எல்லாரும். அப்போ அவர் பார்த்துட்டு ஒரு பையன்கிட்ட, பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட, இல்லையா அந்த நோட் புக் கொடு அப்படின்ட்டு நோட் புக் எடுத்துகிட்டு சார்கோல் அப்படியே அவங்கள அப்படியே வரைகிறாரு ஃபாஸ்ட்டாக. அதை பார்த்துட்டு பசங்க அப்படி பார்த்தாங்க, ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க வரைங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் அவங்களும் வரைஞ்சி ஆரம்பித்தாங்க. அதாவது அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது. அதாவது ஹீ ஜஸ்ட் லுக், அப்சர்வ் அண்ட் ஹீ மேக்ஸ் அ ட்ராயிங். அது வந்து படமாக அவருக்கு தெரியுது. அந்த 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 அவங்க அந்த அந்த நாசர் குரூப்பு அதை அப்படியே வரைகிற வித்தின் நோ டைம் ஹீ மேட். அப்புறம் அந்த கை வச்சு அப்படியே ஒரு ஷேட் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அற்புதமான ஒரு ட்ராயிங் அது. ஆக்சுவலாக அது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வி வென்ட் டு தி சிங்கப்பூர் ஒரு கேம்புக்கு போனோம். அதில் எல்லாருமே இருந்தோம், ராமன் சார்லேருந்து, தட்சிணாவிலேருந்து அண்ணன் வீரசந்தானம், பிஸ்வம், அப்புறம் முரளி, ஜேகே, எல்லாரும் நாங்கள் அந்த கேம்புக்கு போனோம். அந்த கேம்பில் நான் வந்து பார்த்தேன் அவரோட ஆயில் ஆன் கேன்வாஸ் இருக்கட்டும். ஐ திங்க் ஆயில் ஆன் கேன்வாஸ் தான் ஒரு இது பண்ணது, ரொம்ப அருமையானது, ரொம்ப ஃபாஸ்ட்டு அண்ட் ஃப்ரெஷ் கலர்ஸ், ரொம்ப ஒரு மாதிரி அப்ளிகேஷன். அந்த கலர் அப்ளிகேஷன்லாம் வந்து ரொம்ப, அதாவது அனாவசியமாக வரும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் வருது. மெனக்கெடுறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் மேக்ஸ் அவ்வளோ ஹேண்ட்லிங் வந்து. அதுக்கப்புறமா வந்து டெல்லி ஈசல் ஸ்டோரிஸ் கேம்புக்கு போகிறோம். அங்கே தான் அவரோட வாட்டர் கலர் நான் பார்த்தேன். வாட்டர் கலர் வந்து, அதாவது எல்லோரும் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ட்ராயிங்காவது பண்ணிப்பாங்க, ஒரு ஆற்றுக்கு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன். பட்டு இவர் வந்து என்னென்னா நோ ட்ராயிங். அந்த ஒரு ஆடு அப்படி போடுறாரு, அதாவது பேக் சைடு அந்த ஆடு, அந்த அந்த மடி காம்புலாம் அப்படி இருக்கும். அது அப்படி இந்த பக்கம் திரும்பி இருக்கும், திரும்பி அப்படி பார்த்துட்டு இருக்கோம். அந்த காது அப்படி தொங்கும். அதாவது அந்த வியூ வந்து இட்ஸ் அ வெரி டிப்பிக்கல் டிஃபிகல்ட் வியூ அது. ஆக்சுவலாக இட் இஸ் லைக் தட். இப்போ ஆடுனா சைடில் போட்டால் ஒரு ஆடு வந்துடும், ஒரு தலை ஒரு இது போடலாம். பட் இது வந்து வேறு மாதிரி ஒரு ஆங்கிள். டைரெக்டாக கலர் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரோக்கு தான். தலைனா அப்படி ஒரு ஸ்ட்ரோக், அவ்வளோதான். இந்த உடம்பு வந்துருச்சு அந்த இது பார்த்துட்டு நான் வந்து அசந்தே போயிட்டேன். அதாவது என்ன மனோ இல்லைன்னா அது அப்படிதான் அப்படி இப்படிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாதாரணமாக அப்படி வரைகிறாரு, எடுத்து அப்படி இப்படி வச்சுட்டு இருக்காரு. அப்புறமா இன்னொரு இன்சிடெண்ட்டு அவர் சொல்லணும்னா, அவங்க வந்து கேம்புக்கு வந்திருக்காங்க பெங்களூரில் வந்து டி ஆர்ட் கேலரி, தீபா சுப்ரமணியம் அவங்க தான் அது ஓனர். அவங்க இதுக்கு வந்திருக்காரு. ஞானா, ஜேகே, விஸ்வம், மனோகர், 4 பேர். அப்போ நான் இங்கே பெங்களூரில் இல்லை, நான் வந்து மூடுபித்திரியில் இருக்கேன், மேங்களூர்கிட்ட. அங்கே ஆல்வாஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டோட கேம்புக்கு போயிருக்கேன். ஸோ பட் தே கால்ட் மீ அண்ட் ஐ டாக் டு தெம். அது முடிச்சுட்டு நான் வரும்போது இவங்க இல்லை, தே லெஃப்ட் ஆல்ரெடி, கேம்ப் இஸ் ஓவர். அப்போ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see the ஒர்க்ஸ். அப்போ நான் போனோன்னே தீபா இருந்துச்சு, ஃபோன் பண்ணிட்டு தான் போனேன். தீபா ஷி வாஸ் தேர் அண்ட் ஐ saw the ஒர்க்ஸ்.
மோஸ்ட் ஆஃப் தெம் காட் சோல்டு. அப்போ இவரோட ஒரு கணேஷா ஒன்று இருந்தது. அது நான் நினைக்கிறேன் ஒரு 3x3 இல்லாட்டி 3x2 அப்படி ஒரு மாதிரி சைஸு. அதாவது அந்த ஒர்க்கு வந்து எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, எப்படி இந்த ஒர்க் விற்காம இருக்கு இன்னமும்? ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங். தென் ஐ ஆஸ்ட் தீபா, தீபா வை திஸ் இஸ் ஸோ நைஸ், கேன் ஐ டேக் திஸ் அப்படின்னாக்கா, நோ 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 தட் இஸ் ஃபார் மீ. மெனி ஆஸ்ட் பட் ஐ டென்ட் செல். ஏன்னா இது பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க பார்த்துருக்காங்க இந்த ஒர்க்கு வரைகிறத, ஹவு ஹி ஸ்டார்டட் வித் தட். அந்த மாதிரி ஒரு 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 யூனோ பர்சனலி இட் அட்டாச்டு ஹர். அதனால் ஷீ டசன்ட் வாண்ட் டு செல் தட். அது பார்த்தேன் நான். அதாவது எப்படின்னா அப்படி கலர் ஒரு மாதிரி இருக்குது, அதுலேயே ட்ராயிங் அப்படியே அதில் போயிருக்கு. அதாவது நான் நினைக்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பர்ஃபெக்டாக பண்ணின ஒரு ஒர்க். அது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்கு. அது வந்து சொல்லி ஆகணும் அதை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆர்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க பரவாயில்ல. இந்தியாவில் வந்து இப்போ சாந்தினிகேதன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தேர் ஆர் ஸோ மெனி. அவங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்டாகவும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் கேஜி சுப்ரமணியமாக இருக்கட்டும், இல்லை தீரஜ் சௌத்ரியாக இருக்கட்டும், இல்லை லக்ஷ்மண் பாய் கோவா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் சென்னை சந்தான்ராஜ், ஏபி சந்தான்ராஜ், அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம். அது பேரை சொல்லணும்னா அது பட்டு ஒரு லிஸ்ட்டு போயிடும். ஸோ சாரி. அதே மாதிரி எங்கள் காலேஜ் கும்பகோணம் காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள்லாம் வந்து முன்னாலே வந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து 5 வருஷத்து செட்டில் வந்துட்டோம் நாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு பெஸ்ட் டீச்சர் அண்ட் ஆர்டிஸ்ட்னாக்கா மனோகரை சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து ரொம்ப இன்றைக்கும் வேறு எந்த ஜாபுக்கும் போகாமல் ஆர்ட்டையே முழுசாக நம்பி பெரிய லெவலில் வந்திருக்கிற ஆர்டிஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை அப்படியே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஓவியர்கள் இருக்காங்க. சந்தானகிருஷ்ணனாக இருக்கட்டும், ராஜ்குமார் சபதியாக இருக்கட்டும், ராம் சுரேஷாக இருக்கட்டும், அப்புறம் சிவபாலன், த ஃபேமஸ் வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட் சிவபாலனாக இருக்கட்டும், இன்னும் அது மாதிரி இருக்காங்க. அதாவது அது மாதிரி இன்னொன்று என்னென்னா இவங்ககிட்ட இப்போ கற்றுக்கிற லெவலில் இருக்காங்க எல்லாருமே. இப்போ சிவபாலன் வந்து எவ்ரி இயர் ஹீ டஸ் கோச்சிங் கிளாஸ் மாதிரி யூனோ ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாரு. காலேஜுக்கு சேர்கிறதுக்கு முன்னால் தே கேன் கோ அண்ட் யூனோ கெட் ட்ரெயின்ட். அந்த மாதிரி ஒரு இது ஹீ இஸ் டூயிங், அந்த ஒரு சர்வீஸ். இது மாதிரி தான் ஒரு இது வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் மனோகர் தான். என்னை அண்ணன் கூப்பிடுவார். ஒரு 5 வயசு 6 வயசு கம்மியாக இருக்கலாம். பட் நான் வந்து மனோகர் அந்த மரியாதையோடு தான் இருப்பேன். அதே மாதிரி வந்து எனக்கு இன்னொன்று என்னென்னா, ஞானாவும் நானும் எப்போவாது பேசணும்னாலோ இல்லை விஸ்வம் நானும் எப்போவாது பேசணும்னாலோ அதில் மனோகர் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து நிற்பார். அதாவது சப்ஜெக்டில் ஈவன் ஞானாவோட மானசீக குருன்னு கூட சொல்லலாம் மனோகர். அவரோட ஒர்க்கு இல்லாத ஞானி ஆர்ட்ஸ் சிங்கப்பூர் எக்ஸிபிஷன் எதுவுமே இருக்காது. இஃப் எனி குரூப் ஷோ எனி இது அந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, தி வெரி குட் ஆர்டிஸ்ட். இப்போ அவருக்கு என்ன ஒன்றுன்னா, இப்போ வந்து கும்பகோணத்துக்கு வந்துட்டார். ஆல்மோஸ்ட் ஹீ இஸ் ஷிஃப்டிங். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹீ லீவ்ஸ் இன் கும்பகோணம் ஒன்லி. ஏன்னா அவர் வந்து கும்பகோணம் தான் சொந்த ஊர். அவருக்கு ஏதோ ஃபார்ம் இதெல்லாம் இருக்குது அங்கே, வேறு எதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பட் என்ன ஒன்றுன்னா, எனக்கு ரொம்ப நாள் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறது, நான் ஆசைப்படுறது ஸ்கல்ப்சர். அவர் எனக்கு கும்பகோணம் நியர்பை இதாக பிரான்ஸ் காஸ்டிங் பண்ண முடியும். அது என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குது. இல்லை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஐ திங்க் வெகு விரைவில் ஐ வாண்டட் டு சி ஹிஸ் பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ். அது வேணால் அந்த ஆடு சீரீஸாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதேமாரி ஒன்று முக்கியமாக சொல்லணுன்னாக்கா, அவரோட எல்லா சப்ஜெக்டையும் டச் பண்ணியிருக்காரு அவர். அது கும்பகோணத்தில் அந்த பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கிற தெருவாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கிற வயல்வெளிகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி இல்லை எனி சப்ஜெக்டு, அந்த மக்களாக இருக்கட்டும், அந்த மண் சார்ந்த மக்கள் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு அருமையான ஒரு இது பண்ண ஓவியர் வந்து மனோகர். அவரை பற்றி நான் பேசுகிறது வந்து ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீ இஸ் வெரி ஹிஸ் ஒர்க்ஸ் அண்ட் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ யூ திங்க் and you select which is very comfortable to you. It can be any medium, any this one, and you can do wonder. So we will see another talk. Okay, take care, bye.